بسم الله الرحمن الرحيم கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த கல்வி வகுப்பிலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வகுப்பை ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் கல்வியை கற்கக்கூடிய மாணவர்களிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான சில தன்மைகளை மட்டும் நினைவு கூர்ந்து கொண்டு இந்த கல்வி வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். போன வகுப்பிலே பார்த்தோம், மாணவர்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்களில் மிக முக்கியமான ஒழுக்கம் அல் இஹ்லாஸ். இந்த வகுப்பிலே நாங்கள் கலந்து கொண்டதன் காரணம் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவது, அல்லாஹுடைய திருப்தியை அடைவது, அல்லாஹுடைய முகத்தை நாடி மட்டும்தான் இந்த இடத்திலே நாங்கள் கலந்திருக்கின்றோம். இந்த இல்மை கற்பதன் காரணம் நான் ஒரு ஆலிமாக வேண்டும் என்பதற்காகவோ, நான் மக்கள் மத்தியிலே ஒரு பேச்சாளராக கருதப்பட வேண்டும் என்பதற்காகவோ, எனக்கும் எல்லாம் தெரியும் என்ற ஒரு நிலையை நான் அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காகவோ அல்ல. அல்லாஹுடைய இல்மை கற்பது எனக்கு அல்லாஹ் கொடுத்த கடமை. அந்த கடமையை நிறைவேற்றி அல்லாஹ் எந்த இல்மை எனக்கு கொடுத்தானோ அந்த இல்மின்படி என்னுடைய வாழ்க்கையை அமல்படுத்தி பிறரையும் அந்த இல்மின் பக்கம் அடைப்பதற்குத்தான் என்ற இஹ்லாஸ் என்ற தன்மையை எனக்கும் உங்களுக்கும் முதலாவது அறிவுரையாக ஆக்கிக் கொண்டு, இரண்டாவது அறிவுரை தவாது, பணிவு. எவ்வளவு கற்றாலும் யா அல்லாஹ் என்னிடத்திலே எதுவும் இல்லை, நீதான் கல்வி உள்ளவன், நாங்கள் எல்லாம் கல்வியிலே மிக குறைவானவர்கள் என்ற எண்ணம் எப்போதும் எம்முடைய உள்ளத்தை தொடர்ந்து எம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்போது தவாது, பணிவு கல்வியிலே சென்று விடுமோ அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மிடத்திலிருந்து கல்வியை அல்லாஹ் எடுத்து விடுவான். மூன்றாவது, பாவங்களில் இருந்து விடுபடுதல். என்ன பாவங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறோமோ அது தொழுகையை தாமதப்படுத்துதலாக இருக்கலாம், குர்ஆனை விட்டு தூரமாகி வாழக்கூடிய பாவமாக இருக்கலாம். அல்லாஹ் தடுத்த எந்த பாவமாக நாம் செய்து கொண்டிருந்தாலும் அந்த பாவத்தை விட்டு முற்றிலுமாக எம்முடைய வாழ்க்கையை நாம் விளக்கினால்தான் அல்லாஹ் கொடுக்கின்ற இந்த இல்ம் எம்முடைய உள்ளத்திலே சேரும். பாவங்கள் இருக்கக்கூடிய உள்ளத்திலே இல்ம் சேராது. எந்த உள்ளத்திலே பாவம் இல்லாமல் தூய்மையாக இருக்கிறதோ அந்த உள்ளம்தான் அல்லாஹ்விடத்திலே இல்மை கொடுப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கக்கூடிய உள்ளம். நான்காவது, அல்லாஹ் இந்த அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பயமும் அல்லாஹ்வின் மீது அன்பும் இருக்க வேண்டும். நாங்கள் செய்யக்கூடிய இந்த அமல்கள், நாங்கள் கற்கக்கூடிய இந்த இல்ம் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டால்தான் அந்த கல்வியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே நிலை பெறச் செய்வான். அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாத கல்வியாக இருந்தால் அந்த கல்வி அவரோடு முடிக்கப்பட்டுவிடும். பாடத்தில் நுழைவோம். நம்முடைய பாடத்திட்டத்துடைய முதல் புத்தகம் அத்துரூசுல் முஹிம்மா லிஆம்மத்தில் உம்மா. அஷேக் சமாஹத்து ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு அப்துல்லாஹ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய புத்தகமாகிய பொதுமக்களுக்கு தேவையான முக்கிய பாடங்கள் என்ற புத்தகம்தான் எம்முடைய பாடத்திட்டத்துடைய முதல் புத்தகம். இந்த புத்தகத்திலே ஷேக் அவர்கள் ஏன் இந்த தலைப்பை இந்த புத்தகத்திற்கு அமைத்தார்கள் என்றால், பொதுமக்களுக்கு தேவையான முக்கிய பாடங்கள் என்று. இந்த புத்தகத்துடைய தொகுப்பு ஒரு சிறிய தொகுப்பு தான் இந்த புத்தகத்துடைய தொகுப்பு. ஆனால் இந்த சிறிய தொகுப்பில் ஒரு முஸ்லிம் எதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ, எதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டுமோ, அடிப்படை சட்டங்கள் முதற்கொண்டு அவனுடைய வாழ்வில் தேவையான முறைகள், ஒழுக்கங்கள் வரை அனைத்து பாடத்தையும் மிக அழகான முறையிலே ஷேக் அவர்கள் இந்த புத்தகத்திலே தொகுத்திருக்கிறார்கள். ஒரு புத்தகத்தை நாம் அறிவதற்கு முன்னால் அந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியரை முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே,
நான் சொல்லக்கூடிய விஷயத்தை முடிந்தால் உங்களுடைய புத்தகத்திலே நீங்கள் பதிந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் இந்த பிபிடி உங்களுடைய மெயிலுக்கு வரும், அப்போது நீங்கள் அதை பார்த்து படித்துக் கொள்ளலாம். ஆனால் நான் சொல்லக்கூடிய அந்த பாயிண்டை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் தான் நீங்கள் மீண்டும் பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு புரியும். இது தெரியுதா எல்லாருக்கும்? ஷேக் அப்துல்லா இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா ஹிஜ்ரி 1330 ஆண்டு மதீனத்துர் ரியாத் மாநகரிலே ஷேக் அவர்கள் பிறக்கின்றார்கள். இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை மிகவும் நடுத்தரமான குடும்பத்தில்தான் ஷேக் அவர்கள் பிறந்தார்கள். பிறந்த சில வருடங்களிலேயே ஷேக் அவர்களுடைய தந்தை வஃபாத் ஆகிவிடுகிறார்கள், மரணித்து விடுகிறார்கள். அந்த குடும்ப ஏழ்மை சூழ்நிலையின் காரணமாக ஷேக் அவர்கள் வியாபாரம் செய்வதற்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தார்கள் வியாபாரத்திலே பழக்கும் பொழுது அந்த வியாபாரத்திலே அவர்களுக்கு இல்லாத ஆர்வத்தை பார்த்த அவர்கள் ஷேக் அவர்களை கல்வி சபைகளிலே அனுப்புகிறார். சவுதியிலே ரியாதிலே நடக்கக்கூடிய கல்வி சபைகளிலே அனுப்பி குர்ஆனையும் மார்க்க கல்வியையும் தேடுமாறு ஏவுகிறார்கள். அந்த அடிப்படையில் ஷேக் அவர்கள் சிறு வயதிலேயே மதரசாவிலே சேர்ந்து முழுவதுமாக குர்ஆனை சிறிய வயதிலேயே மனனம் செய்கிறார்கள். ஒரு ஆலிமுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான தன்மை, குர்ஆனை அவர் முழுமையாக மனனம் செய்திருப்பார். பெரிய உலமாக்கள், கிபாருல் உலமா, பெரிய ஆலிம்கள், உலமாக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய உலமாக்கள் எல்லோருமே முழுவதுமாக குர்ஆனை மனனம் செய்திருப்பார்கள். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அருள். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அதை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அதற்கு பிறகு 16 வயது முதல் 19 வயது வரை இப்படியே குர்ஆனையும் மார்க்க கல்வியும் படித்து வந்த ஷேக் அவர்களுக்கு 16 வயதிலே அல்லது 15 வயதிலே கண்ணிலே சில பிரச்சனை ஏற்படுகிறது, கண்களிலே சில பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த 16 வயது முதல் 19 வயது வரை இருக்கக்கூடிய அந்த பருவத்தில் அவர்களுடைய கண்ணிலே ஏற்பட்ட நோயின் காரணமாக 19வது வயதிலே அவர்களுடைய முழு பார்வையும் எடுக்கப்பட்டு விடுகிறது. அல்லாஹ் அக்பர். அவர்களுடைய முழு கண் பார்வையும் பறிக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் இதை கேட்டறிந்த அவர்களுடைய தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பார்வை இழந்து விட்டது, எப்படி அவர் அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்பார், எப்படி இந்த உலகத்திலே இருக்க போகிறார் இனிவரும் காலங்களில் என்று கவலை கொண்ட ஷேக் அவர்களுடைய தாயார் அவர்கள் கவலையில் இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி வருகிறார்கள். அந்த பெண்மணி வந்து ஷேக் அவர்களுடைய தாயிடத்தில் கேட்டார்கள், ஏன் நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்கள்? என்னுடைய பிள்ளைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்வையை எடுத்து விட்டான். உடனடியாக அந்த பெண் அறிவுரை செய்தார்கள், நீங்கள் உது செய்து கொண்டு 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய பிள்ளைக்கு பார்வை திரும்ப வர வேண்டும் என்று துஆ செய்யுங்கள் என்று கேட்டார்கள், என்று கூறினார்கள். அப்போது அந்த தாய் அவர்கள் உது செய்துவிட்டு, ஷேக் அவர்களுடைய தாய் உது செய்துவிட்டு 2 ரக்காத் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். ஆனால் பார்வை திரும்ப வரவில்லை. சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பார்வையை ஷேக் அவர்களுக்கு திருப்பவில்லை என்றாலும் அவர்களுடைய உள்ளத்தின் பார்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தேன். அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பார்வையை ஷேக் அவர்களுக்கு எடுத்தான், ஆனால் உள்ளத்தின் பார்வையை அல்லாஹ் திறந்து விட்டான். அல்லாஹ் அக்பர். பின்னால் வரக்கூடிய அவர்களுடைய கல்வியுடைய தகுதியை பார்த்தால், திறமையை பார்த்தால், கண் தெரியாத ஒரு ஷேக் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்தானா என்ற ஒரு சிந்தனை எமக்கு எழத் தோன்றும். அந்த சிந்தனைக்கு காரணம் அவர்களுடைய உள்ளத்தின் பார்வையை அல்லாஹ் விசாலமாக்கினான். அல்லாஹ்விடத்திலே அருள்கோடு இருக்கக்கூடிய நாமும் பிரார்த்தனை செய்வோம், அல்லாஹ் எம்முடைய கண்களின் பார்வையும் எம்முடைய உள்ளத்தின் பார்வையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகப்படுத்துவானாக. ஆரம்ப காலத்திலிருந்து ஷேக் அவர்கள் எந்த ஒரு மதரசாவிலும் எந்த ஒரு ஜாமியாவிலும் பல்கலைக்கழகத்திலும் சென்று படிக்கவில்லை. ஆரம்ப பள்ளிக்கூடத்திலே ஷேக் அவர்கள் படித்தார்கள். பிறகு தனித்தனி ஆசிரியர்களிடத்தில் தான் அமர்ந்துதான் ஷேக் அவர்கள் தங்களுடைய கல்வியை கற்க ஆரம்பித்தார்கள். பள்ளிவாசல் அல்லது அது போன்று நடக்கக்கூடிய மஜ்லிஸுகள் அங்கே சென்றுதான் இல்மை ஷேக் அவர்கள் தேடினார்களே தவிர தனிப்பட்ட பல்கலைக்கழகத்திலெல்லாம் சென்று ஷேக் அவர்கள் தங்களுடைய இல்மை தேடிக்கொள்ளவில்லை. இவர்களுடைய முக்கியமான ஆசிரியர்கள் யார் என்றால், இவர்களுடைய கல்வி பணியில் இவர்களுடைய முக்கியமான ஆசிரியர் யார் என்றால் முஹம்மது இப்னு இப்ராஹிம். இவர்கள் தான் சவுதி அரேபியாவுடைய அந்த காலத்துடைய முஃப்தியாக இருந்தார்கள். இந்த முஹம்மது இப்னு இப்ராஹிம் இவர்களிடத்தில் தான் ஷேக் அவர்கள் கிட்டத்தட்ட 14 வருடங்கள் அவர்களுடைய ஆசிரியரோடையே இருந்து தங்களுடைய மார்க்க பணியை, மார்க்க கல்வியை அவர்கள்
தேடிக்கொண்டார்கள். அதற்கு பிறகு மிக முக்கியமான ஷுயூஹ்களாக இருக்கக்கூடிய மக்கா மதீனாவுடைய ஷுயூஹ்கள், ரியாதுடைய ஷுயூஹ்கள், அவர்களிடத்திலே அமர்ந்து ஷேக் அவர்கள் தங்களுடைய மார்க்க கல்வியை வளர்த்து கொண்டார்கள். அதிலே குறிப்பானவர்கள் தான் அப்துல் அசீஸ் இப்னு ஆல் ஷேக் அவர்கள், அஷேக் சஅத் இப்னு ஹம்த் இப்னு அத்தீக் அவர்கள், அஷேக் ஹம்த் இப்னு ஃபாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்கள் எல்லோரிடத்திலும் அமர்ந்து ஷேக் அவர்கள் தங்களுடைய மார்க்க கல்வியை தேடிக்கொண்டார்கள். இவர்களுடைய கல்வி திறமை எப்படி இருந்ததென்றால், அதிகமான ஞாபக சக்தி கொண்டவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருளால் எதை கூறினாலும் அதை அப்படியே மனனம் செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் அவர்களால் பார்த்து படிக்க முடியாது, கேட்டுதான் அவர்களால் படிக்க முடியும். அதனால் எதை கேட்டாலும் உடனடியாக மனனம் செய்யும் அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு ஆற்றலை கொடுத்திருந்தார். கண்ணியத்துக்குரியவர்களே, ஸஹீஹு சித்தா 6 கிரந்தங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த 6 கிரந்தங்களில் எந்த ஹதீஸுடைய தரத்தை பற்றி கேட்டாலும் அந்த ஹதீஸுடைய எண் முதற்கொண்டு அந்த ஹதீஸ் எங்கே அமைகிறது, எங்கே இருக்கிறது, யார் அதனுடைய அறிவிப்பாளர்கள், அந்த அறிவிப்பாளர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்று அந்த முழு ஹதீஸையும் எந்த ஹதீஸை ஸஹீஹு சித்தாவிலே கேட்டாலும் அதை கூறக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக ஷேக் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, புகாரி முஸ்லிமை முழுவதுமாக மனனம் செய்து வைத்திருந்தார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சாதாரண ஒரு ஆற்றல் அல்ல, புகாரி முஸ்லிமை முழுவதுமாக மனனம் செய்து வைத்திருந்தார்கள். ஒரு பிரச்சனை முன்வைக்கப்பட்டால், ஒரு ஃபத்வா கேட்கப்பட்டால், அந்த ஃபத்வா எதை சார்ந்தது, அதற்கு முன்னால் வாழ்ந்த மார்க்க அறிஞர்கள் என்ன விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள், குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அதனுடைய ஆதாரங்கள் என்ன என்று முழு விவரத்தையும் ஷேக் அவர்கள் தங்களுடைய மார்க்க தீர்ப்பிலே கொண்டு வருவார்கள். இன்னொன்று முக்கியமான அவர்களுடைய கல்வியுடைய பண்பு என்னவென்றால், தெரியாத விஷயத்தை யார் வந்து கேட்டாலும் தெரியாது என்றுதான் சொல்லுவார்கள். அல்லாஹ் அக்பர். என்ன சொல்லுவார்கள்? தெரியாத விஷயத்தை, திரும்ப சொல்லுங்கள், தெரியாத விஷயத்தை யார் வந்து கேட்டாலும் தெரியாது என்றுதான் சொல்லுவார்கள். இது ஒரு ஆலிமிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு. அல்லாஹுடைய தூதரிடத்திலும் அல்லாஹ் அந்த பண்பைத்தான் கொடுத்திருந்தார். தில்கர்னை பற்றி தில்கர்னை பற்றி கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனக்கு தெரியாது. அல்லாஹ் அக்பர். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த பண்பைத்தான் ஷேக் அவர்களும், எவ்வளவு பெரிய மார்க்க சபையாக இருந்தாலும் அந்த சபையிலே எழுந்து யாராவது ஒருவர் கேள்வி கேட்டால் அந்த கேள்வியுடைய ஞானம் அவர்களிடத்தில் இல்லை என்றால் என்ன சொல்வார்கள்? லா அத்ரி அல்லாஹு அஅலம், எனக்கு தெரியாது, அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன் என்ற பதில்தான் ஷேக் அவர்களுடைய அந்த கல்வியுடைய மிக முக்கியமான பதிலாக இருந்தது. இந்த பதில் யாருடைய வார்த்தையில் இருந்து வெளியே வருகிறதோ உண்மையில் அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் மேலும் கல்வி ஞானத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவான். அடுத்து, மாணவர்களிடத்தில் கூட அறிவுரைகளை கேட்டு வாங்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். யாராவது மாணவர் அவர்களை தனியாக சந்தித்தால் அவர்கள் கேட்பார்கள், என்னுடைய தாலிப் அவர்களே, நீங்கள் எனக்கு ஏதாவது அறிவுரை செய்யுங்கள் என்று கேட்டு அறிவுரைகளை வாங்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். நானே ஒரு ஆலிம், நானே ஒரு பெரிய ஷேக், நானே அவரிடத்திலே சென்று அறிவுரை வாங்க வேண்டும் என்ற பண்பெல்லாம் ஷேக் அவர்களிடத்தில் இருந்ததில்லை. ஆதாரம் ஏதாவது கிடைத்தால் வக்காஃப், அதில் உறுதியாக நிலையாக நிற்பார்கள். ஆதாரம் ஏதாவது மசாலாவுடைய விஷயத்திலே அல்லது பொதுவான ஃபத்வாக்களுடைய விஷயத்திலே ஆதாரம் கிடைத்துவிட்டால் ஷேக் அவர்களுக்கு அதில் எவ்வளவு உறுதியாக இருக்க முடியுமோ அவ்வளவு உறுதியாக இருப்பார்கள், யார் அவர்களுக்கு எதிராக திரும்பினாலும் சரியே. கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களுடைய முக்கிய பணி என்னவென்றால், உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளுடைய கண்காணிப்பையும் தங்களிடத்திலே கொண்டிருந்தார்கள். குறிப்பாக அவர்களுடைய முக்கியமான அவர்களுடைய வாழ்நாளில் நடந்த பணி என்னவென்றால், அப்போதுதான் ஆப்கானிஸ்தானிலே என்ன நடந்தது? பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது. அப்போதுதான் ஈராக்கிலே பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது. அதுபோன்ற முஸ்லிம் நாடுகள், கீழே குறிப்பிட்ட ஆப்கானிஸ்தான், பொசனியா, செஷனியா, காஷ்மீர், எரிட்ரியா, சோமாலியா, மியான்மர், கொசாவா குறிப்பாக இந்த நாடுகளில் எல்லாம் பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது. இந்த நாடுகளிலே போராடக்கூடிய எல்லா முஜாஹித் அமைப்புகளுடைய தலைவர்களையும் ஷேக் அவர்கள் தங்களுடைய எழுத்தாற்றலால் தொடர்பு கொண்டார்கள். தொடர்பு கொண்டு அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாட்டை களைந்து
எல்லோரும் ஒரே அணியில் நின்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போராட வேண்டும் என்ற எண்ணத்தை மீண்டும் மீண்டும் விதைத்துக் கொண்டே இருந்தார்கள். தங்களுடைய மரண தருவாயில் கூட இந்த கொசாவா என்ற நடத்திலே நடந்த அந்த போரை பற்றி மரண நேரத்தில் கூட அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அங்கே முஸ்லிம்களின் நிலைமை என்ன ஆகிவிட்டது, என்ன ஆனார்கள் முஸ்லிம்கள். இது போன்று முஸ்லிம்களுடைய பொதுவான விஷயங்களிலும் அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பண்பாளராக ஷேக் அவர்கள் விளங்கினார்கள். அவர்களுடைய முக்கியமான குணாதிசயங்கள், பண்புகள் என்னவென்றால், கண்ணியத்துக்குரியவர்கள், மிக முக்கியமான பாடம் இதுதான். முன்னோர்களுடைய வாழ்விலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய, படித்துக் கொள்ள வேண்டிய பாடங்களில் இந்த பாடம் மிக முக்கியமான பாடம். ஷேக் அவர்களுடைய முக்கியமான பண்பு என்னவென்றால், ஏழைகள், ஃபகீர்கள், தஈஃப்கள், பலகீனமானவர்கள் யாராவது அவர்களை சந்திக்க வந்தால் எவ்வளவு கண்ணியப்படுத்த முடியுமோ அவ்வளவு கண்ணியப்படுத்துவார்கள். ஏழைகளை யாராவது உதாசீனப்படுத்தினால் ஷேக் அவர்கள் அவர்களை உதாசீனப்படுத்தி விடுவார்கள். உதாரணமாக, அவர்களுடைய மஜ்லிஸுக்கு, அவர்களுடைய வீட்டிற்கு ஒரு ஏழை வருகிறார், ஒரு மிஸ்கின் தேவைக்காக வந்து நிற்கிறார். ஷேக் அவர்களுக்கு கண் பார்வை தெரியாது. வந்த மனிதரை ஷேக் அவர்கள் தன்னோடு உட்கார ஒரு சபையிலே உணவு விருந்தின் பொழுது அந்த உணவோடு உட்கார அனுமதிக்கிறார்கள். ஆனால் அங்கே வந்த ஒரு பணியால் ஷேக் அவர்களிடத்தில் இந்த ஏழை உட்கார்ந்து இருக்கிறாரே என்று அவரை தூரமாக போய் வேறு ஒரு அமர்விலே உட்கார சொன்னார்கள். இதை ஷேக் அவர்கள் அறியவில்லை. குடும்பத்தாக எல்லோரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஷேக் அவர்கள் கேட்டார்கள், ஏதோ நடந்தது போல இருக்கிறது. எல்லோரும் மௌனமாக இருந்த பொழுது ஒரு குடும்பத்தார் கூறிவிடுகிறார், இப்படி ஒரு ஏழை வந்தார், உங்கள் பக்கத்திலே அமர்ந்தார், உங்களுடைய பணியால் அவரை வேறு இடத்திலே உட்காருமாறு ஏவிவிட்டார். உடனடியாக ஷேக் அவர்கள் எந்த வார்த்தையும் கூறாமல் மௌனமாகி விடுகிறார்கள். அடுத்த சபை அது போன்று வரும் பொழுது ஷேக் அவர்கள் அது போன்ற ஒரு ஏழை அழைத்து வந்து அந்த பணியாளரை, யார் அவரை விரட்டி விட்டாரோ அந்த பணியாளரை அழைத்து ஏழைகளுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் கொடுக்கக்கூடிய சிறப்புகள், பண்புகள் என முதற்கொண்டு எல்லா விவரங்களையும் அரை மணி நேரம் ஷேக் அவர்கள் அந்த பணியாளருக்கு மட்டும் அறிவுரை செய்து அந்த சபையை முடிக்கும் பொழுது அழுதவர்களாக ஷேக் அவர்கள் ஏழைகளுடைய அந்த சிறப்பை உணர்ந்து அந்த அறிவுரை செய்து அந்த மனிதரை பண்படுத்தினார்கள். இது போன்று சபைகளிலே யாராவது ஏழைகள் வந்தாலும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குமாறு ஷேக் அவர்கள் அறிவுரை செய்வார்கள். அதிகம் ஏழைகளுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு மனிதராக ஷேக் அவர்கள் இருந்தார்கள். சில பெண்கள் கூட கடிதம் எழுதியிருக்கிறார்கள் ஷேக் அவர்களுக்கு, எங்களுக்கு ஏதாவது உதவித்தொகை கொடுத்தால் எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று. எந்தெந்த நாடுகளில் இருந்தோ கடிதம் அவர்களுடைய வீடுகளுக்கு தேடி சென்றிருக்கிறது. ஷேக் அவர்களை பற்றி அந்த பெண்கள் எல்லாம் சொல்கிறார்கள், நாங்கள் கடிதம் எழுதுவோம், அந்த கடிதம் எழுதி அவர்களிடத்திலே சேர்ந்த மாத்திரத்திலிருந்து அவர்களுடைய மரணம் வரை எங்களுக்கு ஊதியம், வாழ்வாதாரத்திற்கு வந்து கொண்டே இருந்தது. அவ்வளவு ஏழைகளை நேசிக்கக்கூடிய பண்பாளராக ஷேக் அவர்கள் இருந்தார்கள். இரண்டாவது, மிகவும் தூய்மையான உள்ளத்தோடு எந்த ஒரு அசுத்தத்தையும் எந்த ஒரு குரோதத்தையும் வெறுப்பையும் சுமந்தவர்களாக ஷேக் அவர்கள் இருக்கவில்லை. அவர்களோடு பயணம் செய்த ஒரு ஷேக் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், மக்கள் எல்லாம் உங்களை நேசிக்கிறார்கள், சிறுவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் முதற்கொண்டு எல்லோரும் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள், உங்கள் பெயரை கூறினால் உங்களை சந்திக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசை கொள்கிறார்கள், என்ன மர்மம் உங்களிடத்தில் இருக்கிறது என்று ஒரு ஷேக் அவர்கள் அவர்களோடு பயணம் செய்யும் பொழுது கேட்கிறார்கள். அதற்கு பதில் கூறாமல் மழுப்பிவிட்டு அவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது மீண்டும் சொல்லுகிறார்கள், ஷேக் அவர்கள், 2 பண்பைத்தான் நான் கடைபிடிக்கிறேன், என்னுடைய இந்த நடத்தைக்கு 2 பண்பை கடைபிடிக்கிறேன். ஒரு பண்பு, என்னுடைய உள்ளத்திலே யாரை பற்றியும் குரோதம், வெறுப்பு இல்லை. அல்லாஹ் அக்பர். மிக முக்கியமான பண்பு. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த மிக உயர்ந்த பண்புகளில் அதுவும் ஒரு பண்பு. யாரை பற்றிய குரோதமும் வில்லும் வஞ்சகத்தனமும் வெறுப்பும் குரோதமும் யாரை பற்றியும் என்னுடைய உள்ளத்திலே கிடையாது. அல்லாஹ் அக்பர். இரண்டாவது, ஏதாவது முஸ்லிம்களுக்கு பிரச்சனை என்றால், 2 முஸ்லிம்கள் பிரிந்து விட்டால் அவர்களை இணைப்பதற்காக நான் போராடுவேன். அவர்களை, அந்த சகோதரர்களுடைய பிரிவை இணைப்பதற்காக நான் போராடுவேன். இந்த 2 பண்பைத்தான் என்னிடத்திலே கொண்டிருக்கிறேன் என்று ஷேக் அவர்கள் பதில் கூறினார்கள். இவர்களுடைய பணிவை பார்த்தால் கண்ணியத்துக்குரியவர்களே, ஷேக் அவர்களுடைய மஜ்லிஸ் ரியாதில் நடக்கும். அப்போது அந்த மஜ்லிஸிலே ஷேக் அவர்கள் வருவார்கள். புதிதாக ஷேக் அவர்களை பார்க்காதவர்கள் அந்த மஜ்லிஸிலே அமர்ந்தால் ஷேக் அவர்களுடைய வருவதை பார்த்தால், அவர்கள் நடந்து வருவதை பார்த்தால்
ஷேக் இப்னு பாஸ் இடத்திலே சதக்கா கேட்பவர் ஒருவர் வந்தால் எந்த நிலையிலே வருவாரோ அப்படித்தான் ஷேக் அவர்களே வருவார்கள். ஒரு சதக்கா கேட்பவர் அந்த சபையிலே ஷேக் அவர்களை சந்தித்து சதக்கா கேட்க வேண்டும் என்று ஒருவர் வந்தால் எப்படி வருவாரோ அப்படித்தான் அந்த சபையிலே புதிதாக கலந்து கொண்டவர்கள் ஷேக் அவர்களை பார்க்க முடியும். அவ்வளவு எளிமையான தோற்றத்திலே அவ்வளவு பணிவோடு எந்த ஒரு ஆரவாரம் கூட்டம் இதுவெல்லாம் இல்லாமல் ஷேக் அவர்கள் மிக பணிவாகத்தான் அவங்களுடைய கல்வி சபைகளிலே கலந்து கொள்வார்கள். அவர்களுடைய வாழ்வில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று, அவர்கள் முஃப்தியாக இருந்த பொழுது, நீதிபதியாக இருந்த பொழுது ஒரு தீர்ப்பு வருகிறது. ஒரு மனிதரை குறித்த ஒரு தீர்ப்பு வருகிறது. அந்த தீர்ப்பை ஷேக் அவர்கள் செய்தவுடன் அந்த சம்பந்தப்பட்ட அந்த மனிதர் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் ஷேக் அவர்களை பற்றிய தவறான கருத்துக்களை இந்த இடங்களிலே பரப்பிக்கொண்டே இருந்தார். இதை ஷேக் அவர்களும் அறிந்திருந்தார்கள். ஷேக் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்ற நேரத்திலே அந்த மனிதர் வஃபாத் ஆகிறார், மரணமாகி விடுகிறார். மரணமானவுடன் அவர்களுடைய ஜனாசா தொழுகைக்காக அவர் ஜனாசா தொழுகைக்காக அவருடைய ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. ஷேக் அவர்களுடைய மாணவர்கள் இருக்கிறார்கள். ஷேக் அவர்களுடைய மாணவரில் ஒருவர் அந்த மனிதருக்கு ஜனாசா தொழுவதை தவிர்த்துக் கொள்கிறார். ஆசிரியர் மீது வைத்திருந்த பாசம் அவரை இவருக்காக தொழுவதற்கு தடுக்கிறது. ஹஜ்ஜுக்கு சென்று திரும்பி வந்ததற்கு பிறகு ஷேக் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, இது போன்று உங்களுடைய மாணவர் செய்துவிட்டார் என்று கூறிய உடனடியாக அவரை அழைத்து அவருக்கு அறிவுரை செய்து கோபத்தை வெளிப்படுத்திவிட்டு சம்பந்தப்பட்ட மனிதர் எங்கே அடக்கம் செய்யப்பட்டாரோ அந்த இடத்திலே சென்று ஷேக் அவர்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அக்பர். என்ன பண்பு பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. இப்படிப்பட்ட பண்பை கொண்டிருந்த ஷேக் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நீதிபதியாக இருந்தார்கள். மக்கா மதினாவுடைய அந்த நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருந்தார்கள், பேராசிரியராக இருந்தார்கள். குறிப்பாக ஜாமியத்துல் இஸ்லாமியா மதினாவில் இருக்கக்கூடிய மதினா யூனிவர்சிட்டியுடைய பேராசிரியராக இருந்தார்கள். மதினா பல்கலைக்கழகத்துடைய அந்த 1390 முதல் 95 வரை வைஸ் சான்சலர், துணைவேந்தர் அந்த பணியில் இருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் முஃப்தி உல் ஆம், மக்கா மதினாவுடைய அல்லது உலகத்திலுடைய பொதுவான முஃப்தியாக நியமிக்கப்படுகிறார்கள். உலக பள்ளிவாசர்கள் அமைப்பின் தலைவராக இருந்தார்கள். ராபியத்துல் ஆலமுல் இஸ்லாமியா மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இயக்கங்களுடைய கூட்டமைப்புடைய தலைவராக இருந்தார்கள். சவுதி அரேபியாவுடைய தாவாவுடைய பணியுடைய தாவா வல் இர்ஷாத் இது போன்ற பணிகளுடைய அமைச்சராகவும் ஷேக் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே பணியாற்றினார்கள். இப்படி இருந்த ஷேக் அவர்கள் 1420ஆம் ஆண்டு வியாழக்கிழமை முஹர்ரம் மாதம் 25ஆம் தேதி கிபி 1999 மரணமாகினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, தற்காலத்திலே வாழ்ந்த ஒரு கல்வியிலே சிறந்தவர்கள் தான் ஷேக் அப்துல்லாஹ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள். இவர்கள் இப்போது மரணித்திருந்தாலும் இவர்களுடைய பாசமும் இவர்களோடு கல்வி பெற்ற மாணவர்களும் இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே அதிகமான மாணவர்கள் வரும்பொழுதெல்லாம் ஷேக் அவர்களுடைய பெயர் அவர்களுக்கு நினைவு கூறப்பட்டாலே அழுது விடுவார்கள். அவ்வளவு பாசம், அவ்வளவு அன்பு ஷேக் அவர்கள் மீது அவர்களுடைய மாணவர்கள் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த தியாகம் சாதாரணமானது கிடையாது. கல்வி பணியிலே அதிகம் ஆர்வம் கொண்டு கண் தெரியாத ஒரு ஷேக்காக இருந்தாலும் இல்மை தேடுவதிலும் இல்மை பரப்புவதிலும் இல்முக்காக மட்டும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஆசையிலும் உலக முஸ்லிம்களுடைய விவகாரத்திலும் முஸ்லிம்களுடைய உலக நாடுகளுடைய பிரச்சனைகளிலும் முஃப்திகளுடைய ஃபத்வாக்களுடைய விஷயத்திலும் அதிகம் பேணிக்கையாக இருந்து இந்த சமூகத்தை எப்படியாவது ஓரணியிலே சரியான கொள்கையிலே அமர்த்திவிட வேண்டும் என்ற சமூகத்தின் அன்பையும் பாசத்தையும் சுமந்தவர்கள்தான் அப்துல்லாஹ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இவர்கள் தொகுத்த இந்த புத்தகம்தான் அத்துரூசுல் முஹிம்மா லி ஆம்மத்தில் உம்மா, பொதுமக்களுக்கு தேவையான மிக முக்கிய பாடங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷேக் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவானாக, அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக, அவர்கள் மீது கொண்டுள்ள அன்பையும் பாசத்தையும் அல்லாஹ் எமக்கு அதிகப்படுத்துவானாக. இந்த உலகத்தில் அவர்களுடைய சபையிலே அமரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு கொடுக்காவிட்டாலும் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்திலே அவர்களோடு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் இது போன்ற உலமாக்களோடும் குறிப்பாக இந்த ஷேഖோடும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஒன்று கூட்டுவானாக.